Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா மணக்க மீன் குழம்பு மசாலா வறுத்து அரைச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த மீன் குழம்போட டீடைல்டு இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.com ல போஸ்ட் போட்டுருக்கேன். அந்த போஸ்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான் வாங்கியிருக்கிறேன். ஜிலேபி மீன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வாங்கி இந்த சைஸில் கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு நீங்கள் எல்லா வகையான மீன் போட்டு செஞ்சாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 1.25 கிலோ அளவுக்கு மீனுக்குன்னு பார்த்தீங்கன்னா புளியோட அளவு சொல்லிடுறேன். புளி வந்து நல்ல ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் வாங்கின புளியில் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். சப்போஸ் ஊறு புளின்றப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டாலே நல்லா புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் புளியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த மீன் குழம்பு வந்து நம்ம வதக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சட்டியை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ போட்டிருக்கிற மிளகும் சோம்பு வந்து லைட்டாக வந்து பொரிஞ்சு செவக்கட்டும், ரொம்ப செவக்க விட்டுற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு, 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் இஞ்சி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு, மிளகும் சோம்பும் செவந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளியோட அந்த கெட்டி பகுதியை எடுத்து கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளியை வந்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் மிளகாய்த்தூள், ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் அதிகமாக இருக்காது. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து இதில் குழம்பு பொடி சேர்க்க போகிறேன். குழம்பு பொடி வந்து நல்லா நிறக்க அளந்தது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். குழம்பு பொடியோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து குழம்பு பொடி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டு நல்லா மசாலாவை வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நிதானமான தீயில வதக்கிக்கோங்க, கறியிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன முடி தேங்காய் துருவினது 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த தேங்காவும் இந்த எண்ணெயிலேயே வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருளை வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும், ரொம்ப வந்து கருகிட வேண்டாம். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எல்லாத்தையுமே தாளித்து ஒன்று கூட்டி வைத்தரலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கறி வடகம் தாளிச்சுக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இது மட்டும் போதும் தாளிக்கிறதுக்கு. இது கொஞ்சமாக போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இதிலே வந்து ஒரு காஞ்ச வரமிளகாய் 4 போட்டு செவக்க விட்டுக்கோங்க.
இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இடித்தது 1/2 கப் அளவுக்கு இருக்கும், அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 7 பல்லு பூண்டை வந்து தட்டிட்டு சேர்த்துருக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இப்போ தட்டுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 3 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துருக்கிறேன். இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நிதானமான தீயில் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கும். ரொம்ப வந்து கறியிடக்கூடாது. இந்த மாதிரி செவக்க வதக்கி நம்ம குழம்பு செய்கிறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு குழம்பு வர்றதுக்காக இதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை மட்டும் சுத்தமாக வழித்து விட்டு சேர்த்துக்கோங்க, தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலேயே நிதானமான தீயில் சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வந்து வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். போட்டிருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கணும். புளி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஒரு பெரிய அளவு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வடித்த தண்ணியோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்குறேன். புளி தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டாயம் குழம்பு திக்காக இருக்கும். அதுக்கேற்ற அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மெஷரிங் கப்பில் ஒரு 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிற அளவுக்கு குழம்பு நல்லா பக்குவமாக உங்களுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு ஏற்ற உப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து புளியோட பச்சை வாசனையும் போகணும், மசாலாவும் நல்லா வந்து கொதித்து வரணும். அதனால் ஒரு மிதமான தீயில் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா திக்காகி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு அப்படின்னால ஒரு 2-3 மாங்காய் பீஸ் போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்கலைன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து இப்போ மீன் சேர்த்துக்க போகிறோம். மீன் வந்து போடுறப்ப கட்டாயம் அடுப்பு வந்து கம்மியான தீயில் தான் இருக்கணும், அதிக தீயில் இருக்கக்கூடாது. இப்போ இதிலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சு மீடியத்துக்கும் லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்ப கொதிக்க விடுங்க. மீனும் மாங்காயும் உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மீன் வந்து நிறம் மாறி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.